இல்ல அப்படின்னு. செங்கோட்டையன் அங்க போனதுனால விஜய் ஏடிஎம்கே கூட டைப் வைக்க முடியாது, என்டிஏக்குள்ள வர முடியாதுன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அதெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம்லாம் செங்கோட்டையனுக்கெல்லாம் அமித்ஷா கொடுக்க மாட்டார். அதாவதுங்க, இன்னும் அவங்க வந்து வரவே இல்லை. இந்த படம் பார்த்துருப்பீங்கள்ல, இந்த பாகுபலியில கடைசியில வந்து இந்த இவரு வந்து ஒரு இந்த அம்பு சுத்திக்கினே வரும், எல்லாத்தையும் வெட்டிக்கினே ஒரு வண்டியில வருவார்ல வில்லன். அந்த மாதிரி அவர் வந்து பொங்கல் கழிச்சு வருவார். யாரு? அமித்ஷா. அவர் வரும்போது இதெல்லாம் ஒரு பொருள் கிடையாது. யார் யாரோட போனோம், யார் ஜெயிலுக்கு போனோம், யார் வெளில இருந்து அரசியல் பண்ணோம், டெல்லி பார்த்தோம். அரவிந்த் கெஜ்ரிவாலை விட, சிவசேனாவை விட, என்சிபி சரத்பவாரை விட, ஆர்ஜேடியை விட நீங்கெல்லாம் பலசாலி நீங்க நம்புறீங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொதுமக்கள் பழி வாங்கலாம், பொதுமக்கள் எதிர்க்கலாம். 1000 காரணம் இருக்கு அவங்களுக்கு பிஜேபி எதிர்க்கிறதுக்கு. வைத்த கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்சா நீங்க வரியை கட்டி வாங்கிட்டு வரி தீவிரவாதம் பண்ணி மக்களை வந்து வாழ்வாதாரத்தை பாதிக்கு உள்ளாகணும் தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆனா இங்க தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு இவங்களுக்கும் கை சுத்தம் இல்ல, நெஞ்சில நெஞ்சுறுதியும் இல்லைன்றது நான் பாக்குறேன். அம்மையார் ஜெயலலிதா விட போயிடுச்சு. ஆனா அதை விட பெரிய ஆளா இருக்காருல்ல எடப்பாடி. கட்சி இருக்கு, சின்னம் இருக்கு, சேர்ந்து பயணம் பண்ணிட்டு போயிடுவாரு பிஜேபியோட. கட்சி இருக்கு, சின்னம் இருக்கு, தொடர்ந்து இருக்கட்டும். இல்லாமலும் இருந்தார்ல சார். அதெல்லாம் அதுதாங்க, அந்த தைரியம் இருக்குங்க. பிஜேபிக்கு தேவைப்படுற நேரத்துல பிஜேபி கூட்டணிக்கு கூப்பிட்டு டெல்லியில கையை பிடிச்சி நின்னப்ப இந்த 6 பேர் நிர்பந்தம் பண்ணாங்கன்றாங்களே, என்னத்துக்கு நிர்பந்தம் பண்ணாங்க? அது என்ன சொன்னாரா செங்கோட்டையன்? ஆனா வழக்குகள் நிலுவை, அதுதான் காரணம். அதை சொல்ல மாட்டாங்க. அதான் சொன்னேன் இல்லைங்களா, அப்படியே அதுக்குள்ள பேசிட்டு அப்படியே போயிடுவாங்கன்ட்டு. எங்க வழக்கு நம்ம மேல திரும்பிட போதோ அப்பதான் செந்தில் பாலாஜிலாம் அழுத்தம் கொடுத்துட்டு இருந்த பீரியட் இதெல்லாம் நடக்கும்போது. அது அப்போ நமக்கும் வந்துச்சுன்னா அந்த அமலாக்கத்துறை அப்படிக்காவே போட்டோம், எதுக்குன்னா நமக்கு பார்த்தாவே பயமா இருக்கு, கஷ்டப்பட்டு நம்ம லஞ்சம் லாவண்யம் பண்ணுவோம், அது வந்து கணக்கெல்லாம் தாவேக்கா போனதுனால அமலாக்கத்துறை வரப்போறது இல்ல. யாருக்கு? செங்கோட்டையனுக்கா? செங்கோட்டையனுக்கோ அவருக்கு அந்த அளவுக்கு மோசமான ஒரு அரசியல்வாதி இல்லை. ஊழல் குற்றச்சாட்டு என்பது செங்கோட்டையன் மீது வேற இல்லை, வேற சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதை நான் பேச மாட்டேன். அது அரசியல் நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள நான் போக மாட்டேன். சீனியர் சார், பல அதுதான் சூப்பர் சீனியர் அவரு. அம்மையார் ஜெயலலிதா கிட்ட அரசியல் தெரிஞ்சவங்க. அந்த காலகட்டத்திலே ஜெயலலிதா கிட்ட ஒரு அதிருப்தி இருந்துச்சுல்ல, இருந்ததுனாலதான் அவர் வெளியில ஒரு வச்சாங்க. அதிருப்தி இருந்துச்சு. இருந்ததுனாலதான் வெளியில வச்சிருந்தாங்க. இவரு தான் இபிஎஸ் தான் வந்து அவரை அமைச்சராக்கி திருப்பி